தக்காளி போடாம ரசம் எப்படி சூப்பரான டேஸ்ட்ல செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரசத்தை சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி எதுவுமே போடாம ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த ரசம் பண்றதுக்கு ஒரு சின்னதா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல சிம்ல வச்சு இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க, ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா சிம்ல வச்சே வறுத்து விட்டுட்டு இருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமா வறுத்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 4ல இருந்து 5 கிட்ட மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கிட்ட கருவேப்பிலை, இதையும் போட்டு அது கூடவே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எப்பவுமே மசாலா வறுக்கும் போது அடுப்பை சிம்ல வச்சுதான் பண்ணணும், அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும், வாசனையும் அதுல இருந்து சூப்பரா வரும். இப்ப பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இது கூடவே ஒரு 2 பல் கிட்ட பூண்டு, ரசப்பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் கணக்கா அரைச்சு எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா பெருங்காயம், அடுத்து ஒரு 2 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த வெங்காயத்து கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போனதோட மட்டும் இல்லாம அது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு இதுல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல ஊத்திடலாம். தக்காளி சேர்க்காதனால புளி கொஞ்சம் கூட ஊத்தணும், அப்பதான் நாக்குக்கு சொல்லுன்னு இருக்கும். அடுத்து இது கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், அதை எடுத்து இதுல போட்டுக்கலாம். அந்த மசாலா பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு நல்ல சிம்ல வச்சு ரசத்தை மூடி வைக்கணும். அப்பதான் நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த ரசத்துல செட் ஆகி நமக்கு ரசம் சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு 5ல இருந்து 8 நிமிஷத்துக்கிட்ட நல்ல சிம்ல வச்சுட்டேன். ரசமும் பாருங்க ஓரளவுக்கு பொங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஒரு கொத்து அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இதுல இருந்து லைட்டா கொதி எழும்புது பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.